கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். யாத்ராம் புஸ்தகத்திலே 40ஆம் அதிகாரத்தில் 36, 37 வாக்கியத்தை நான் கவனமாக வாசித்து பார்த்தேன். அதை உங்களுக்காக வாசிக்கிறேன். வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள். மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள். அருமையானவர்களே, பழைய ஏற்பாடு என்பது ஒரு நிழல், புதிய ஏற்பாடு என்பது ஒரு உண்மையான வெளிச்சமாகும். ஆகவே பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் ஆவியானவருடைய துணையை கொண்டுதான் நாம் சரியாக புரிந்து கொள்ள முடியும், கற்றுக்கொள்ள முடியும். இந்த யாத்ராவின் 40ஆம் அதிகாரம் 36, 37 நமக்கு ஆச்சரியத்தை உண்டு பண்ணுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களாகிய தம் ஜனத்தை ஆண்டவர் எகிப்திலிருந்து விடுவித்து மோசேயின் தலைமையின் கீழாக அவர்களை வனாந்தரத்திலே வழிநடத்தி கொண்டு வருகிறார். ஏனென்றால் அவர்களுக்கு வாக்கு கொடுத்த கானானுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று. அந்த சமயத்திலே அவர்கள் 40 ஆண்டுகள் வனாந்தரத்திலே பயணம் செய்கிறார்கள். அந்த பயணம் செய்யும் பொழுது தேவனை தொழுது கொள்வதற்கு வாசஸ்தலத்தை வைத்திருந்தார்கள். அங்கு பாருங்கள், அங்கு தேவனுடைய வாசஸ்தலத்திலே மேகம் என்று சொல்கிற அந்த ஷெக்கினா மகிமை, அதாவது தேவனுடைய மகிமை காணப்படுகிறது. மோசே சென்று கர்த்தரோடு பேசுவான், கர்த்தர் மோசையோடு பேசுவார். பேசுகிறதை வைத்து அவர்கள் வழி நடத்தப்பட்டார்கள். ஆனால் யாத்ராவின் 40ஆம் அதிகாரம் 36, 37 வாசித்தால் 2 வார்த்தை நமக்கு ஞாபகத்தில் வருகிறது. ஒன்று ஸ்டார்ட், இன்னொன்று ஸ்டாப் என்பது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய பயணமே ஒரே விதமாக ஸ்டாப்பும் அல்ல, அதாவது நின்று விடுகிற அந்த நிலையும் அல்ல, அல்லது தொடர்ந்து செல்கிற அந்த பயணம் அல்ல. ஆண்டவர் அவர்களை சில சமயத்திலே நிறுத்தும்படி, பயணத்தை நிறுத்தும்படி சொல்வார், அப்போது அவர்கள் நிறுத்தி விடுவார்கள். பயணத்தை தொடங்கும்படி சொல்வார், அப்பொழுது பயணத்தை தொடங்குவார்கள். இதற்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிப்படையான ஒரு அடையாளம் என்ன? வாசஸ்தலத்திலிருந்து மேகம் எழும்பினால் பயணம் செய்ய வேண்டும் என்கிற அந்த உத்தரவு தேவ சமூகத்திலே கிடைத்து விட்டது என்று பொருள். ஆனால் மேகம் எழும்பாதிருந்தால் அந்த மேகம் எழும்பும் பரிந்தும் காணும் பரிந்தும் இஸ்ரவேல் ஜனங்கள் பயணம் செய்யாமல் இருப்பார்கள். அருமையானவர்களே, இது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய நடத்துதல் எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அநேக சமயங்களிலே தேவ பிள்ளைகளானாலும் சரி, தேவனுடைய ஊழியர்களானாலும் சரி, திருச்சபையின் அந்த அமைப்பானாலும் சரி, அல்லது மிஷனரி இயக்கங்களானாலும் சரி, அநேகர் தங்கள் வாழ்விலே நடந்து கொண்டிருப்பது எல்லாமே தேவ நடத்தல் என்று எண்ணுகிறார்கள். நாம் மனதின்படி எண்ணுவது தேவ நடத்தல் அல்ல. தேவனுடைய நடத்தல் கொஞ்சம் வித்தியாசமானது. தேவனுடைய நடத்துதலை சார்ந்து வாழுகிறவர்கள் மெதுவாக அவர்கள் உயருவார்கள், ஆனால் பாதுகாப்பாக பயணம் செய்வார்கள். தேவன் நடத்தல் இல்லாமல் செல்கிறவர்கள் வேகமாய் பயணம் செய்வார்கள். அவருடைய முடிவு பரிதாப முடிவாக மாறும். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேகத்தை ஆண்டவர் அங்கு அடையாளமாய் கட்டளையிட்டார். இன்றைக்கு நம்முடைய கைகளிலே வேதாமம் இருக்கிறது, ஆவியானவரின் வல்லமை இருக்கிறது, தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நடத்தும்படி நாம் வாழ்க்கையை அமைக்கிறோமா, அல்லது தேவன் நடத்தும்படி ஊழியத்தை செய்கிறோமா, அல்லது தேவனுடைய நடத்தும்படி நம்முடைய வாழ்க்கையிலே திட்டங்களை நாம் உருவாக்குறோமா என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஆகவே இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்கிற ஒரு செய்தி என்ன? அங்கு ஸ்டார்ட் என்றால் அதனுடைய பொருள் என்ன? தேவனுடைய மகிமை எழும்பும், மேகம் எழும்பும். ஸ்டாப் என்றால் பொருள் என்ன? அங்கே தேவ மகிமையானது எழும்பாமல் அங்கே தங்கியிருக்கும். அருமையானவர்களே,
இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய நடத்துதலை அறிய அல்லது தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்ள தேவ சமூகத்திலே காத்திருக்கிறீர்களா? ஜெபியுங்கள். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை வழிநடத்த இன்றும் ஆயத்தமாயிருக்கிறேன். உம்மை சார்ந்து கொள்ளும்போது எங்கள் மேல் உம்முடைய கண்ணை வைத்து ஆலோசனை சொல்கிறேன். உம்முடைய ஆலோசனைகளை தூக்கி எறிந்து விட்டு வாழுகிற ஜனமாய் மாறாதபடி உம்முடைய வழிநடத்தலுக்கு உட்பட்டு வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.